ஜிம்கானா நீ ஃபேமிலியோட பாருங்கண்ணா. செட்டு ஹோஸ்ட் பேண்ட் ரெடி இப்ப கெஸ்டோட பரப்பண்ணா. அங்கிள் மதிக்குட்டி அங்கிள் எப்படிமா இருக்க? செல்வம் சார், நம்ம ஆடிட்டர் நாளைக்கு டெல்லி கிளம்புறாராம். அதான் நீங்க கார்மெண்ட்ஸ்க்கு வரதுக்குள்ள நேர்ல வந்து கையெழுத்து வாங்கி கொடுத்துடலான்னு வந்தேன். கொடுங்க. இந்தாங்க சார். மதிக்குட்டி என்னம்மா ஏன் அலற? மதி ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு அடம் பிடிக்கிறா. அவங்க அம்மா அடிச்சாவது அவளை ஸ்கூலுக்கு அனுப்பணும்னு அடம் பிடிக்கிறா. ஏம்மா ஏன் ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்ற? ஸ்கூல்ல இன்னைக்கு ஃபாதர்ஸ் டே செலிப்ரேட் பண்றாங்க. எல்லாரும் அவங்க அப்பாவோட வருவாங்க. நான் மட்டும் அப்பா இல்லாம தனியா போகணும். எல்லா ஃப்ரெண்ட்ஸோட அப்பாவும் என் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூல்ல கூட்டிட்டு வந்து டிராப் பண்ணுவாங்க. பைக்ல, கார்ல, ஏன் சைக்கிள்ல கூட சாக்லேட்லாம் வாங்கி கொடுத்துட்டு முத்தம் கொடுத்துட்டு தான் போவாங்க தெரியுமா? என் கூட யாராவது சண்டை போட்டா கூட நான் எங்க அப்பாவை கூட்டிட்டு வருவேன், எங்க அப்பா கிட்ட சொல்றேன்னு என்ன மிரட்டுவாங்க. நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன்? எனக்கு தான் அப்பாவே இல்லையே. என் அப்பா யாரு, எப்படி இருப்பாருன்னு கூட நான் பார்த்ததே இல்லை. இது வரைக்கும் என்னோட எந்த பேரண்ட்ஸ் டேக்கும் என் அப்பா வந்ததே இல்லை. ஆனுவல் டேக்கும் வந்தது இல்ல, ஸ்போர்ட்ஸ் டேக்கும் வந்தது இல்ல. ஸ்போர்ட்ஸ் டேல எல்லாரும் அவங்கவுங்க அப்பா கைய பிடிச்சிட்டு ஜாலியா போவாங்க வருவாங்க. என் கூட என் அப்பா இருக்காருன்னு தைரியமா இருப்பாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அப்பா இல்லையேன்னு கஷ்டமா இருக்கும் தெரியுமா? இன்னைக்கு ஃபாதர்ஸ் டே செலிப்ரேட் பண்ண போறாங்க. அப்பா இல்லாம நான் அங்க போய் என்ன அங்கிள் பண்ண போறேன்? எல்லாரோட அப்பாவையும் பார்க்கும்போது அவங்க பசங்களோட விளையாடி சாப்பாடுலாம் ஊட்டி விடும்போது எனக்கு அழுகழுகே வரும் தெரியுமா? அதனாலதான் நான் போகலன்னு சொல்றேன். நல்லா பாரு வெண்ணிலா, இது எல்லாத்துக்கும் நீ தான் காரணம், எங்களுக்கு சொல்ல வேண்டாம். ஆனா பெத்த புள்ள அப்பாவை தேடி அழுவுது, இதுக்கு என்ன பதில் சொல்ல போற? உனக்கு அப்பான்னு ஒருத்தன் இல்ல, அவன் செத்துட்டான். போதுமா? வெண்ணிலா